அநேக நாளையாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை. இங்க பரீட்சை என்ன தெரியுமா? காற்று அடிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு அடையாளம், ஒரு சைன் இல்லை, அடையாளமே இல்லை. அநேக நாளாய் இது சொல்றது யார் தெரியுமா? பவுல். கூட இருந்த மற்ற 275 பேருக்கும் ஆரம்பத்திலே நம்பிக்கை போயிட்டு, காற்று அடித்த அன்றே நம்பிக்கை போயிட்டு, பவுல் கொஞ்சம் பிடிச்சு நின்றுட்டு இருக்கிறார். ஆனா கொஞ்சம் பார்த்தா ஒரு அடையாளத்தை கூட பார்க்கல. இந்த அடையாளம் காண்பித்து நடத்துறது விசுவாசத்தின் ஆரம்ப நிலை. 75வது வயசுல ஆபிரகாம அழைக்கிறார், மணலை காட்டி கொடுக்கிறார், நட்சத்திரத்தை காட்டி, அடையாளத்தை காட்டி கொடுக்கிறார். ஆனா 99வது வயதுல ஆபிரகாம்கிட்ட எந்த அடையாளத்தையும் காட்டி கொடுக்கல. மாறாக ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், என்ன? நான் சர்வ வல்லவர். அவ்வளவுதான். அந்த அனுபவத்துல கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? இருக்கிற விசுவாசத்தை விடுவதற்கல்ல. வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் வல்லவனான். சின்ன வயசுல படம் ஆப்பிள்னா என்ன அப்படின்னா APPLEன்னு எழுதி கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆப்பிளை காட்டி சொல்லுவாங்க. விசுவாச ஆரம்பத்தில் நமக்கு சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், அடையாளங்கள் மூலமாய். ஆனா நம்ம விசுவாசத்துல தேவன் வளர பண்ண ஒரு சைனும் இருக்காது. அநேக நாளாயாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாம, காற்று நிக்கல, மழையும் அடிச்சுட்டு தான் இருக்குது. அப்பொழுது இனி தப்பி பிழைப்போம் என்று. அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து பவுலை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் 24வது வசனம், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக. ஏற்கனவே அவனுக்கு சொன்ன வார்த்தை இது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை. ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை. நீ என்னை குறித்து ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமே. அப்போ அடையாளம் எல்லாம் இல்லாமல் போகும்போது ஒருவனுடைய நம்பிக்கை அற்று போகிறது என்றால் அவன் அங்கே என்ன மறக்கிறான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தை மறக்கிறான். இப்பொழுது பவுல் எழும்பி நின்று சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் 25வது வசனம் நம்பிக்கையா இருக்கிறேன். 24 கடைசி பாத்தீங்களா? தேவன் உனக்கு விசுவாச பரீட்சையில தேவ தயவு உண்டு, விசுவாச பரீட்சையில தேவனுடைய ஒத்தாசை உண்டு, விசுவாச பரீட்சையில தேவனுடைய வார்த்தை உண்டு. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா கப்பர் சேதம் உண்டாகும். கப்பர் சேதம் உண்டாகி ஒரு தீவுல விழுவாங்க. அந்த தீவுல விறக தூக்கி போடும்போது பவுல் கையில ஒரு பாம்பு கடித்து தொங்கும். உடனே பவுல் திருப்பியும் சொல்லல, நம்பிக்கை அற்று போயிட்டு, மாறாக அவன் அதை உதறினான். பதறல்ல, ஏன்னா வார்த்தை உள்ள இருக்கு. உள்ளே இருக்கிற வல்லமையை விட வெளியே இருந்து வருகிற விஷத்துக்கு வல்லமை கிடையாது. பாம்பு அவனை கடிப்பதற்கு முன்னதாகவே அவனுக்கான வார்த்தை உள்ளே இருக்கு. வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற விசுவாச பரீட்சை சில நேரத்தில் பேசாம சைலண்ட் ஆயிடுவாரு. சில நேரத்தில் ஒரு பாரத்தை நம்ம தலையில தூக்கி வச்சது மாதிரி இருக்கும். சில நேரத்தில் தாமதமா இருக்கும். சில நேரத்தில் ஒரு அடையாளமும் தெரியாது இல்ல. ஆமாம். ஆனால் எலியாவை பார்த்தீங்களா? அவன் உச்சியில ஏறி தன் தலை தன் முழங்காலில் படு மட்டும் அவன் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாய் வளைகிறான் பார்த்தீங்களா? தேவனுக்கு முன்பாய் எவன் வளைந்து கொடுக்கிறானோ அவனுக்கு தான் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக எலியா நிற்பார்னா ஆண்டவருக்கு முன்னாடி போய் இப்படி நிற்க மாட்டார், ஆக முன்னாடி போய் இப்படி நிற்பார். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி வளைந்து பெண்ட் ஆயிட்டார். அப்படி ஜெபம் பண்ணி முதல் விசை பார்க்கிறார், ஏதாவது சைன் தெரியுதான்? இல்ல, ஜெபத்தை விடல. 6 விசை ஒரு அடையாளமும் தெரியல, ஜெபத்தை விடல. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறவன், நான் வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டா. 7வது விசை பார்க்கும்போது பெருசா ஒன்றும் தெரியல, ஆனா ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தெரிந்ததும் அவன் எழுந்து அறையை கட்டி கொண்ட. அவனுக்கு தெரிஞ்சிட்டு அடையாளம் சின்ன அடையாளம் தான், ஆனா அவர் செய்ய போகிறது பெருசா இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு எலியா ஒரு அடையாளமும் தெரியாத போதும் அவன் ஜெபிக்க காரணம் என்ன? அவன் ஜெபிப்பதற்கு முன்னமே பெருமழை நிறைச்சல் கேட்கிறது.
வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் கேட்க பண்ணி கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அடையாளம் உனக்கு தெரியவில்லை என்றாலும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்க போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற பரீட்சை எல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஹல்லேலூயா! ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். உபாகமம் 8:15. ஹல்லேலூயா! உன்னுடைய பின்னாட்களில், எல்லாம் எடுத்துட்டீங்களா? இந்த வசனத்தை எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் கேட்கணும். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி அவன் அப்ப இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார்னா எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா! உன் பின்னாட்கள்